அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் மசாலா வேர்க்கடலை செய்கிறத பற்றி காமிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ விலை. இது நம்ம வீட்டில் செஞ்சால் ரொம்ப காசு கம்மியாக இருக்குங்க. பச்சை வேர்க்கடலையே தோல் எடுத்ததை நான் வச்சுருக்குறேங்க. ஆயில் சூடாகிடுச்சு. சூடான பிறகு நான் ஒரு கைப்பிடியில் 3 பொடி வேர்க்கடலையை எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு கல்லையை போட்டு பார்க்கணும். இந்த பபுள்ஸ் வரும், அப்போ தான் நல்லா கரெக்டாக நமக்கு ஆவி வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த எண்ணெயில் கரெக்டான பக்குவம் போடணும். அப்போ தான் நம்ம கல்லையை போடணும். போட்ட பிறகு நம்ம சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. பொறுமையாக வேகக்கணுங்க. நேரம் கொஞ்சம் மாறி வரும், அப்போ பபுள்ஸ்லாம் அடங்கிடும். இப்போ கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கருகி போயிடுறாங்க. இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிச்சு பாருங்கள். நேரமும் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சோன்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப மாறினா கசக்க ஆரம்பிச்சிடும் கல்லை. எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க, அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். மீதி உள்ள கடையை வறுக்கிறேன் இப்போ. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா கொடுக்கணுங்க. வறுத்து கல்லை நம்ம அடிக்கடி கொடுக்கணுங்க. ரொம்ப சத்தானது. வளர்கிற பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நம்ம வேர்க்கடலை கொடுக்கணும். நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தானதும் கூட இது. நல்லா வறுப்பட்டுருச்சு, எடுத்துடுறேன். கடையெல்லாம் வாங்கினாக்கா இது அவ்வளோ விலைங்க இது. நம்ம வீட்டிலே செஞ்சால் அவ்வளோ பாதிக்கு பாதி நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்போ நாட்டு பூண்டுங்க, அது 10 15 பல்லு நான் இடித்து வச்சுருக்கிறேன் தோலோட. அதை அப்போ சேர்த்துக்கிறேன். வறுத்துக்கணும். அதை தோலோடு இருக்கணுங்க, அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வறுப்படணும் பூண்டு, அதான் நல்லா மணமாக இருக்கும். இதுவும் நேரம் கொஞ்சம் மாறணும், லைட் ப்ரௌன் கலரில் மாறும். நல்லா பொறுமையாக வேக வைக்கணுங்க பூண்டை. நேரம் மாறுது பாருங்கள். இப்போ நான் 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேங்க, அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா வறுப்படணும். கருவேப்பிலை கையில் எடுத்து அப்படியே உடஞ்சிடணும், அந்த அளவுக்கு வறுக்கணும் இதில். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை மேலே நம்ம வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வறுத்த வேர்க்கடலை நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலா வேர்க்கடலை. இதில் வந்து மேகி பாக்கெட் பாருங்கள், மேகி பாக்கெட்டும் இதை வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான சேர்த்துக்கணும். மேகி பாக்கெட்டு மசாலா மேகி பாக்கெட் இருக்குல்ல, அதை வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஏற்கனவே மேகி மசாலாவில் கொஞ்சம் உரப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். பிள்ளைங்க சாப்பிட்றதாக்க உரப்பாக இருந்தாக்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இது குளிக்க விடணும். அப்போ தான் என் மசாலாலாம் எல்லா கடலையும் வேர்க்கடலையும் படும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. திரும்ப திரும்ப செஞ்சு பிள்ளைங்க கேட்பாங்க. அடிக்கடி நீங்கள் இந்த கடலையை செஞ்சு கொடுங்க. அதுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தானதுங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.